ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம ப்ரக்கோலி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ப்ரக்கோலி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்த ப்ரக்கோலி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் தண்ணி வடிகட்டிட்டு ப்ரக்கோலி மட்டும் தனியாக எடுத்து ஆற விடுங்க. நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. தண்ணி விடாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு சால்ட் சேர்த்து வதக்கி விடுங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள். ஒரு 1 மினிட் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி ஆனதும் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது மாவு எடுத்துக்கோங்க. மாவில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தாளித்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஆனியன்லாம் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பணியாரத்துக்கு கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இட்லி ஊற்றுற பதம் இருந்தால் ஓகே. லைட்டாக புளிப்பாகவும் இருக்கணும் மாவு. பணியாரக்கல் நல்லா காயட்டும். காய்ஞ்சதும் எண்ணெய் விட்டு ஒவ்வொரு குழியாக ஊற்றிக்கோங்க. குழி ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, ஹாஃப் ஊற்றுங்க. ஏன்னா வெந்து வரும்போது மேலே ரொம்ப பொங்கி வந்துடும். ஹாஃப் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான ஹெல்த்தியான ப்ரக்கோலி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.